சான்றோர் பெருமக்களே, ஒரு பெரிய திருவிழா நடந்து நிறைவு பெற்றது போன்ற மகிழ்ச்சி. இந்த 20 பிள்ளைகளும் வந்து 16 பிள்ளைகள் தான் அழைத்திருந்தோம். என்றாலும் 20 பிள்ளைகளும் வந்து முற்றுவதில் கலந்து கொண்டு மிக சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள். ஆசிரியர் தமிழ்மகிழன் அவர்கள் மிகுந்த சிரமம் எடுத்துக்கொண்டு பல்வேறு இடங்களிலிருந்து மாணவர்களை வரவழைத்து அவர்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்துமாறு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய பாராட்டுக்கள். இந்த திருக்குறள் பேரவையிலே 1000 ரூபாய் கொடுத்து புரவலராக இருப்பவர்கள் சுமார் 400 பேர். அவர்களில் 45 பேர் 10,000 கொடுத்து தங்களை வள்ளலாக பதிவு செய்து கொண்டவர்கள். அவர்களில் 2 பேர் 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து தங்களை பெருவள்ளலாக பதிவு செய்து கொண்டவர்கள். இப்படி பெறப்பட்ட பணம் முழுவதும் தேசிய உடைமையாக்கப்பட்ட வங்கியிலே பிக்சட் டெபாசிட்டா வச்சிருக்கோம். அந்த பணத்தை நாங்க எடுத்து செலவு செய்வதில்லை. அதிலிருந்து மாதம் வெட்டி ஒரு 5,000 ரூபாய் அல்லது 6,000 ரூபாய் வரும். அதோடு திருக்குறள் பேரவையிலே இந்த மாதம் பிறந்த நாள் காணுகிறவர்கள் அவர்களுடைய நன்கொடையாக அவ்வப்போது அவர்கள் கொடுப்பதை வைத்துக் கொண்டுதான் விற்கூட்டத்தை நடத்துகிறோம். இந்த மாதம் கூட ராம்குமார் ட்ரஸ்ட்னு ஒண்ணு வச்சிருக்கார் தன்னுடைய பேரன் பேரால வல்லீசன். அவர் இந்த விழாவுக்கு 6,500 ரூபாய் தன்னுடைய நன்கொடையாக ஏந்துருங்க. வாங்க. அங்க பாருங்க, போட்டோ பாருங்க. அப்படியே நெல்லுங்க. இன்றைக்கு இந்த விழாவுக்கு ஒரு 6,500 ரூபாய் கொடுத்துட்டாரு உங்க ட்ரஸ்ட்ல, உங்க பேர்ல இருக்க ட்ரஸ்ட். இன்றைக்கு இலவச கண் சிகிச்சை முகாம் பொழிசூரிலே அவங்க நடத்தினாங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு செய்து ஏழை மக்களுக்கு கண் பரிசோதனை செய்து கண்ணாடி வழங்குதல், அறுவை சிகிச்சைகள் முதலான எல்லா நேரத்திலையும் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு செலவு செய்து அவர்கள் செய்திருக்கிறார்கள். இவர்கள் என்னுடைய மாணவர். இவரு நம்முடைய புரவலர். இவருடைய பெரிய மகன் தத்துவ விஞ்ஞானி புரவலர், சின்ன மகன் ஹரிகரன் புரவலர். அப்படி குடும்பமே நம்முடைய திருக்குறள் பேரவையில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பாராட்டுக்கள். நீங்க உட்கார். இந்த மாதம் பிறந்த நாள் காணுகிற புரவலர்கள், இந்த மாதம் பிறந்த நாள் காணுகிற புரவலர்கள் ரவி மத்து ரவி
இந்த திருக்குறள் பேரவை தொடங்கி 27 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது. 400 உறுப்பினர்கள் இணைந்திருக்கிறார்கள். மாதந்தோறும் 4வது ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் நடத்துகிறோம். அதிலே வெளியூர்களிலிருந்து மாணவர்களை வரவழைத்து அவர்களை திருக்குறளில் பரிசோதனை செய்து 300-400 குறள் ஒப்பித்தவர்களுக்கு திருக்குறள் பிஞ்சு என்றும் 1330 குறளை ஒப்பிப்பவர்களுக்கு திருக்குறள் ஞாயிறு என்றும் விருது வழங்குகிறோம். ஆண்டுதான் தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பில் மாவட்டந்தோறும் திருக்குறள் போட்டி நடத்துகிறார்கள். அதில் 1330 குறளையும் சிறப்பாக ஒப்பிக்கின்ற பிள்ளைகளுக்கு 15,000 ரூபாய் காசோலை வழங்குகிறார்கள் அரசாங்கத்திலே. அதிலே ஆண்டுதோறும் 20 மாணவர்கள் காசோலை பெற்றால் செங்கல்பட்டு மாவட்டத்திலே 15 மாணவர்கள் நம்முடைய பயிற்சி பெற்ற மாணவர்கள். அவர்களை திரும்பவும் அழைத்து பாராட்டுகிறோம். இன்றைக்கு திருக்குறள் முற்றோதல் நிகழ்ச்சி நடந்தது. அறத்துப்பால் 38 அதிகாரத்தையும் ஆசிரியர் சொல்ல, பிள்ளைகள் திரும்ப சொல்ல கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நடைபெற்றது. வழக்கமா 5:30 மணிக்கு கூட்டம் தொடங்கி 8 மணிக்குள் முடித்து விடுவோம். இந்த முறை அவர்களுக்காகவே 1 மணி நேரம் முன்னதாகவே தொடங்கி அந்த பிள்ளைகள் நெடுந்தொலைவில் வந்திருப்பவர்கள் அவர்கள் எல்லாம் வீட்டுக்கு பத்திரமா போய் சேரணும்னு முதல்ல தமிழ் மகனை வைத்து அந்த திருக்குறள் முற்றோதல் நிகழ்ச்சியை முடித்தோம். நம்முடைய சைதை திறந்தவெளி பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் முனைவர் பேராசிரியர் ஆறுமுகம் அவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு பரிசு வழங்கி கௌரவித்தார்கள். நம்முடைய அம்மையார் சுதா சேஷையன் அவர்கள் நம்மோடு இருப்பவர்கள், இந்த பகுதியிலே வாழ்பவர்கள், இந்த பகுதியிலே படித்தவர்கள், மிகச்சிறந்த பேச்சாளர், ஆன்மீக பேச்சாளர். இன்றைக்கு கூட 5 மணி தொடங்கி ஒரு 3/4 மணி நேரம் திவ்ய பிரபந்தங்களை பற்றிய சொற்பொழி ஆற்றிவிட்டுத்தான் இவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். சாஸ்திரா பல்கலைக்கழகத்திலே அவர்கள் மிகுந்த பொறுப்பிலே இருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து ஆலயங்களை பற்றி எழுதிய கட்டுரைகள் எல்லாம் எல்லோரும் சிறப்பாக பாராட்டி படித்தார்கள். ஏராளமான நூல்களை எழுதியிருக்கிறார்கள். அந்த நூல்கள் எல்லாம் நாடெங்கும் பரவி அவருடைய புகழை பரப்பிக் கொண்டிருக்கின்றன. அவர்கள் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக 3 ஆண்டுகள் இருந்து அதன் பிறகு 1 ஆண்டு நீட்டிப்பு செய்தார்கள். அது அவர்களுடைய சிறப்புக்குரிய விஷயம். இப்பொழுது செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் என்று ஒரு நிறுவனம் மத்திய அரசாங்கத்தின் சார்பில் நடத்தப்படுகிறது. அதனுடைய தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதனுடைய துணைத் தலைவராக சில நாட்களுக்கு முன்னாலே நம்முடைய சுதா சேஷன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது நமக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி, பெருமை. பல துறையிலும் அவர்கள் புலமை வாய்ந்தவர்கள், சிறப்பு வாய்ந்தவர்கள். அவர்களை நாம் பாராட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களுடைய இடைவிடாத வேலைகளுக்கிடையே அழைத்தோம். அவர்களும் சொன்ன நேரத்திற்கு 6 மணி வரை அங்க இருக்க வேண்டும், இன்றைக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடித்து விட்டு உங்க இடத்திற்கு 6:15 வந்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அவர்கள் வந்திருக்கிறார்கள். பெரிய பொறுப்பில் இருப்பவர்கள் சொல்லை நிறைவேற்றுவது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவர்கள் அதிலே குறியாக இருப்பார்கள். அந்த வகையிலே அவர்கள் வந்ததற்காக திருக்குறள் பேரவை பெருமைப்படுகிறது. அவர்கள் நம்மோடு இந்த பகுதியிலே வாழ்வது நமக்கெல்லாம் பெருமை. அவர்கள் திருக்குறள் பேரவையை பற்றி இப்போது அவர்களுக்கு தெரிவதற்காக சில செய்திகளை சொல்லிவிடுகிறேன்.
400 புரவலர்களை கொண்டது இந்த கழகம். 27 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை அந்த கூட்டங்கள் சிறப்பா நடைபெறுவதற்காக நம்முடைய ஜெகத் ரட்சகன் அவர்கள் இந்த இடத்தை அன்போடு கொடுத்து உதவி இருக்கிறார்கள். இங்க இருக்கிற துணை மேயர் காமராஜ் அவர்கள் நமக்கு எல்லா வகையிலும் உதவியா இருக்கிறார்கள். முதல் மாநாடு ஒன்று நடத்தினோம். அந்த நாள் முழுதும் நடத்தினோம். அதுல எல்லா சிறப்புகளும் இருந்தன. நம்முடைய பேரவையின் சார்பிலே கியா விஸ்வநாதன் நூற்றாண்டு விழாவை கொண்டாடினோம். திருக்குறள் முனுசாமியார் விழாவை நூற்றாண்டு விழாவை கொண்டாடினோம். இப்படி மிகச்சிறந்த சிறப்புகளை இந்த திருக்குறள் பேரவை பெற்றிருக்கிறது. எங்களுடைய தலைவர் தேப்போ இளங்கோவனர்கள் இதே குரம்பேட்டை பள்ளியிலே தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று சிறப்பாக நடத்தினார்கள். அதன் பிறகு பின்னாலே ஓய்வு பெறுவதற்கு முன்னாலே தாம்பரம் நேஷனல் பள்ளியில தலைமை ஆசிரியராக இருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் உடல்நலம் குறைவதனாலே அவர்களுக்கு பதிலாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். திருக்குறள் பேரையை மட்டும் அவர் என்னிடம் கொடுக்கவில்லை. திருக்குறள் பேரை நடத்துவதற்காக அவருடைய மகன் ரவி இளங்கோவனை என்னிடம் கொடுத்திருக்கிறார். ரவி இளங்கோவன் என்னுடைய மகனை போலத்தான். அவனை ரவின்னு நான் கூப்பிட்டதே கிடையாது, ராஜா தான். என் பிள்ளைய ராஜான்னு தான் கூப்பிடுறேன். என்னுடைய மகனை வெளிநாட்டுக்கு அனுப்பியது நம்ம இளங்கோவன் தான். அதனால அவருடைய பையனை என்கிட்ட கொடுத்திருக்காரு. இந்த திருக்குறள் பேரவை சிறப்பா நடத்துவதற்கு எல்லா வகையிலும் ரவி இளங்கோவன் மிக சிறப்பாக உதவியா இருக்கிறார். அவருடைய மகனும் அமெரிக்காவில் தான் இருக்கான். இருந்தாலும் இங்கு இருந்து கொண்டு இந்த திருக்குறள் பெயர் நடத்துவதற்கு அவர்கள் மிக உதவியா இருக்கிறார்கள். அதோடு இந்த பேரவையில் பல்வேறு விதமான நண்பர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள். பள்ளி கல்வி இயக்குநராக இருக்கின்றவர் 6 பேர் இந்த பேரவையில உறுப்பினராக இருக்கிறார்கள். பேராசிரியர்கள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள், ஆட்டோ ஓட்டுநர் நெல்லுங்க அவர் ஆட்டோ ஓட்டுநர் போரூர்ல இருக்கின்றார். தன்னுடைய வண்டி முழுக்களும் திருக்குறளை எழுதி வச்சிருக்காரு. திருக்குறளை நூலை பதிப்பித்து இலவசமாக எல்லோருக்கும் வழங்கி வருகிறார். இப்பொழுதும் இந்த பகுதி முழுதும் உயர்நிலை பள்ளியிலே போட்டிகள் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு மேல புத்தகங்கள் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. 50,000 ரூபாய்க்கு மேல பரிசுகளும் தயாராகிட்டு இருக்கு. இவர் போய் கேட்டா எல்லாரும் கொடுக்க தயாரா இருக்காங்க. இன்றைக்கு கூட பொழிச்சலூர்ல பிஜி சந்தோஷம் அவர்கள் 168 சிலையை நன்கொடையா வழங்கினார்கள். அங்கே அந்த விழா நடைபெற்றது. அந்த விழாவுக்கு போயிட்டு தான் இங்க வந்திருக்காரு. அதுபோல இங்கே இந்த நம்ம பேரவையிலே பெண்களும் இருக்கிறார்கள், ஆண்களும் இருக்கிறார்கள், படித்த மாணவர்களும் இருக்கிறார்கள், படிக்காத திருக்குறள் மீது ஆர்வம் உள்ளவர்களும் இருக்கிறார்கள். அப்படி மிகச்சிறப்பாக இந்த திருக்குறள் பேரவை நடப்பதற்கு எங்களுடைய வழிகாட்டுனர் தேப்போ இளங்கோவனர்களை பெருமையுடன் குறிப்பிட விரும்புகிறேன். இப்பொழுது அம்மையாருடைய பேச்சை நீங்கள் ஆர்வத்தோடு கேட்க தயாராக இருக்கிறீர்கள். நான் குறுக்கே நிற்க விரும்பவில்லை. அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன்.